ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது அனு. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இது வரைக்கும் சாங்ஸ் மட்டும் தான் பாடி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேறு எதுவும் பேசினதில்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்னு கூட நான் சொன்னதில்லை. பட் இப்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஷார்ட் ஸ்டோரி தான் இது. என்னோடய சின்ன ட்ரை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பையனும் அப்பாவும் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறான், அப்பா அப்பா அங்கே பாருங்கள், மரமெல்லாம் நமக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனுக்கு ஒரு 24-25 இயர்ஸ் இருக்கும். அவன் இப்படி சொன்னதை கேட்டு அவங்க அப்பா சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லலை. அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு யங் கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த பையன் சொன்னதை பார்த்துட்டு, என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் அவங்க பேசலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் அதே மாதிரி ஜன்னலை பார்த்துட்டே வரான். அப்போது சடனாக மறுபடியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அப்பா அங்கே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த யங் கப்புள்ஸ் எல்லாம் சும்மா இருக்க முடியல. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஏன் உங்கள் பையனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரோம். அவனுக்கு இன்றைக்கி மார்னிங் தான் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்றைக்கி தான் முதல் முறையாக உலகத்தை பார்க்குறான். அதனால் அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்குறப்போ இப்படி புதுசாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்கள தூரத்துலேருந்து அவங்களோட பிஹேவியர்ஸை பார்த்துட்டு அவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கள பற்றி நீங்கள் முழுசாக தெரிய வரும்போது உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் காத்துட்ருக்கும். இப்போயும் மோட்டிவேட்டடாக இருங்க. என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.